ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் இன்னர் ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் வரும் ரைட்டா. நிறைய வாட்டி கசப்பான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மனசு லெவலில் திருடமாக இருக்கணும். அதுக்காக தான் இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற போது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறது தான். பட் அதோட ரொம்ப முக்கியமாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளை இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். நிறைய வாட்டி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்போம் இல்லையா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் என்ன கெட்டது நடந்தாலுமே அப்பாடி இவ்வளோவாது இருக்கே அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நம்ம போயிட்டோம்னா ஒரு கிராட்டிடியூடோட நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்போம். அது நம்மளோட ஹெல்த் மட்டும் இல்லை, நம்மளோட எவ்ரிடே லைஃப்பையும் நம்ம அதை பாதிக்கும். ஸோ இன்னர் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளை நல்லா ஜாகிரதையாக பார்த்துட்டு அடுத்தது என்ன, அதாவது அடுத்த கோலோ ஃபோக்கஸோ என்ன நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆப்டிமிசமோட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம கொண்டு போகணும். அண்ட் ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெட்டர். அப்படி அந்த பெட்டராக கிடைக்கும், எனக்கு இன்னும் நான் பெட்டருக்கு நான் ஐ நீட் இட், இட் டிசர்வ்ஸ் மீ அண்ட் ஐ டிசர்வ் இட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களோட கிரிட், டிட்டர்மினேஷன் டு மூவ் ஃபார்வர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.